11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. இன்னைக்கு வேர்ல்ட் கப் 6வது நாள் இந்தியாவுடைய மேட்சும் நடந்திருக்கு. இந்தியா நமீபியாவை கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100 ரன் பிளஸ் 100 ரன் பக்கம் மார்ஜின் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான வின் இந்தியாவுக்கு. 2வது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. அது போக காலையில் நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஓமானை பீட் பண்ணியிருக்காங்க. மதியம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மேட்ச் ஒன்று நடந்துச்சு. இத்தாலி நேபாள பீட் பண்ணியிருக்காங்க. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இன் வேர்ல்ட் கப் ஹிஸ்டரி இத்தாலிக்கு கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல தன்னுடைய அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் வின். அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு அப்செட் இன் வேர்ல்ட் கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியில. ஸோ 10 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் இந்தியா மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் ஹெச்பி ப்ரோ. இன்னைக்கு மேட்ச் வணக்கம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்தியா மேட்ச் வந்து நம்ம போயிடுவோம். இந்தியா வர்சஸ் நமீபியா ஒரு கம்ஃபர்டபுளான வின்னா இருந்தாலும் அந்த மேட்சை நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சுப்போம். நம்ம மேட்சை பத்தி அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த காம்பினேஷன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா பும்ரா இஸ் பேக். போன மேட்ச் ஒரு இல்னஸ்னால ஆடல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு பிளேயர் அபிஷேக் சர்மா வந்து இந்த மேட்ச் ஆடல. அவர் நேத்துல இருந்தே ஒரு தகவல் வர ஆரம்பிச்சது, இஸ் நாட் ஃபிட். சஞ்சு சாம்சன் இஷான் கிஷன் தான் ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. அபிஷேக் சர்மா கேப்டன் சூரியகுமார் யாதவ் டாஸ் சொல்லியிருந்தாரு, ஹி மைட் மிஸ் 1 or 2 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த 2 மேட்சஸ் அப்படிங்கிறத ஒரு இடிக்குது. அடுத்து பாகிஸ்தான் கூட விளையாட போறாங்க கொழும்புல. ஒரு முக்கியமான பிளேயர் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் ஒரு முக்கியமான மேட்ச்ல. ஸோ இந்தியா அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கறது என்னுடைய முதல் கேள்வியா இருக்க போகுது. ஸோ சஞ்சு சாம்சன் தான் ஆடுவாரா அப்படிங்கிற மாதிரி, சஞ்சு சாம்சன் இஷான் கிஷன் தான் ஆடுவாங்களா இல்ல அபிஷேக் சர்மா திரும்ப வருவாரா? இன்னைக்கு ஸ்டேடியம் வந்திருந்தாரு, இன்னைக்கு வென்யூக்கு வந்திருந்தாரு. பட் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அபினவ் முகுந்த் தமிழ் கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு, நான் அபிஷேக் சர்மாவை பார்த்தேன், பட் ஹீஸ் நாட் இன் குட் ஷேப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் ஒல்லியான மாதிரி நான் பாக்குறேன், ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அபினவ் முகுந்தும் சொல்லியிருந்தாரு. ஸோ பெரிய இல்னஸ்ல இருந்து மீண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவர் ஒருவேளை பாகிஸ்தான் கூட மிஸ் பண்ணா காஸ்ட்லியா இருக்குமா? ஸோ சஞ்சு சாம்சன் அந்த ஒரு இடத்த ஃபில் பண்ணுவாரா? ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்ல டச் இருந்துச்சு சஞ்சு சாம்சன். அன்பார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டார், ஒரு ஸ்லோர் ஒன்னை பிக் பண்ண முடியாம. பட் சஞ்சு சாம்சன் இன்னைக்கு ஒரு நல்ல டச்ல தான் இருந்தாரு. ஸோ அபிஷேக் இல்லாதது இந்தியாவுக்கு அடுத்த மேட்ச் ஒரு பெரிய கேம்ல பாதிப்பு தருமா? இல்ல இந்த காம்பினேஷன் அபிஷேக் இல்லாமையும் இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? உங்களுடைய தாட்ஸ் என்ன? நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்தே நம்ம ஆரம்பிச்சிருவோம். அபிஷேக் இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்றதை விட முக்கியமான இது சஞ்சு சாம்சனுக்கு அடுத்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச், கரியர் டிஃபைனிங் மேட்ச். அபிஷேக் சர்மா இல்லாம சஞ்சு சாம்சன் கிடைக்கிற கடைசி வாய்ப்பு இதுவா தான் இருக்கும். இந்த இதை வந்து அவர் விட்டுட்டாருன்னா சஞ்சு சாம்சனோட கதவுகள் மொத்தமா மூடப்படுது. நான் பிராங்கா சொல்லிடுறேன், சஞ்சு சாம்சனோட மொத்த கதவுகளும் மூடப்படும். அந்த அடுத்த 2026 வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே சஞ்சு சாம்சனை வந்து ஈஸியா டிராப் பண்ணிட்டு போயிடுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு. இதுதான் நடந்துரும். இந்த சஞ்சு சாம்சன் சஸ்டெயின் ஆகணும்னா அவருக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு பாகிஸ்தான் அடிச்சா மட்டும்தான். ஏன்னா வேற வழி இல்லை அவருக்கு. ஏன்னா அவரு கொடுத்த சான்சஸ் எல்லாமே டைமும் டவுன் ஆகிடுச்சு. இன்னைக்கு நான் பெருசா எதிர்பார்த்த அவர்கிட்ட அந்த ஒரு டச்சை பார்த்த உடனே, ஆனா அந்த ஸ்டார்ட்டை கன்வெர்ட் பண்ணாம சொதப்பிட்டாரு. நீங்க டீம் பிளேயரா இருந்தாலும் ஒரு சில இதுல வந்து இப்ப இண்டிவிஜுவல் மைல்ஸ்டோன்ஸுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். இந்தியா மாதிரியான டீம்ல வந்து அதனாலதான் பிளேயர்ஸ் வந்து அந்த இண்டிவிஜுவல் மைல்ஸ்டோன்ஸையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஈஸியா நீங்க டீம் பிளேயராகவே இருந்தீங்கன்னா நீங்க உடனே காணாம போயிடுவீங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு இல்லை, கேதர் ஜாதவ், அனுமன் விகாரி இந்த மாதிரியான பிளேயர்ஸ் டீம் பிளேயரா இருந்து அவ்வளவுதான், அது வேலை முடிஞ்ச உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டப்பட்டு மொத்தமா ரேடார்ல எல்லாம் போயிடுவாங்க. சிக்கர் தவான் இந்த மாதிரியான ஒரு பிளேயர். அவர் வந்து அடிப்பாரு, நல்லாவே அடிப்பாரு. பர்சனல் மைல்ஸ்டோன் தான் நோக்கி ஓடின ஒரு பிளேயர். நோக்கி அவர் போய் பெருசா நம்ம பார்க்க மாட்டோம். வேர்ல்டு கப்ல எல்லாம் குரூஷியலா அடிச்சு கொடுத்துக்கினே இருக்கிற ஒரு ஆளு. செல்ஃப்லெஸ்ஸா விளையாடின்னு இருப்பாரு. இடையில டிப் ஆச்சு அவரோட ஃபார்மு. அதுக்கப்புறம் சுத்தமா ஓரம் கட்டிட்டாங்க. அதோட என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா சஞ்சு சாம்சனுக்கு கடைசி வாய்ப்பு இவங்க பாகிஸ்தான் அடிச்சு ஆகணும். சான்ஸ் கிடைச்சதுன்னா. விட்டுட்டாருன்னா அன்பார்ச்சுனேட்டா இட்ஸ் ஓவர். திருப்பி வந்து மஞ்ச சட்டை போட்ட பாவத்துக்கு அவங்களும் ஜஸ்டிஸ் கேங்கன்னு இவருக்கும் தூக்கின்னு வரணும். அங்கிருந்து இஷான் கிஷன் போட்டு பொலன்னு பொலந்து எடுத்துட்டாரு இன்னைக்கு.
பவுண்டரிஸோட சிக்ஸர்ஸ் அதிகமா அடிக்கிற மாதிரியே எப்படி சொல்றது, அந்த சிக்ஸர்ஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயுமே கொஞ்சம் ஒரு நல்ல டச் கிடைச்சது, பட் பெருசா கன்வெர்ட் பண்ண முடியல. பட் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த பாக்கெட் சைஸ் டைனமோன்னு சொல்லுவோம். பட் இந்த பழைய இஷான் கிஷனுக்கும் இப்ப இருக்க இஷான் கிஷனுக்கும் நான் ஒரு சின்ன டிஃபரன்ஷியேட்டர் நான் கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ இருக்க இஷான் கிஷன் இந்த மாதிரி ஒரு 2 இன்னிங்ஸ் எப்பவாச்சும் ஆடுவாரு. அந்த ஒரு கன்சிஸ்டன்ட் இல்லாதனாலதான் இந்தியன் டீம்ல இருந்து அந்த ஓரங்கட்டப்பட்டாரு. இந்தியா டீமுக்கும் சரி, அவர் டொமஸ்டிக்ல ஐபிஎல் ஆடும்போது சரி, மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடும்போது சரி, சீசனுக்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் இந்த மாதிரி அடிப்பாரு. இந்தியன் டீமுக்கு ஆடும்போதும் சரி, ஒரு மேட்ச் எங்க இருந்தா அடிச்சு தருவாரு. பட் அவ்வளவு கன்சிஸ்டன்டா இருக்காது. பட் இப்ப இருக்க இஷான் கிஷன் 2.0 எல்லா மேட்சுமே அடிக்கிறாரு, பெர்ஃபார்ம் பண்றாரு, போட்டு பொழந்து எடுக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு வந்து சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் இந்த 2 காம்படிட்டரும் ஒன்னும் ஆடிட்டாங்க. பட் அபிஷேக் இருந்திருந்தாருன்னா இந்த சைடு இருந்து ஒரு ட்ரேசர் புல்லட், அந்த சைடு இருந்து ஒரு ட்ரேசர் புல்லட், 2 சைடும் 2 லெப்ட் ஹேண்டர்ஸும் போட்டு பிரிச்சுட்டு இருப்பாங்க. இந்தியாவுடைய ஓபனர்ஸ் டெட்லியா இருந்துச்சு. பட் இந்த இடத்துல ஒருவேளை நான் இதே பாகிஸ்தான் மேட்சுக்கே நான் வரேன், அடுத்த மேட்சுக்கே ஒருவேளை சஞ்சு வந்து ஒரு நார்மலான ஒரு நாக் ஆடிட்டர் நேச்சுரல் இன்னிங்ஸ் ஆடினாரு அப்படின்னா, அபிஷேக் சர்மா ஒருவேளை விளாடல அப்படின்னா இஷான் கிஷனுடைய டியூட்டி அப்படிங்கிறது அபிஷேக் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டேக் ஆன் பண்ணாரோ, ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க பார்த்தாரோ, அதே ஒரு டியூட்டி இஷான் கிஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுமா அடுத்த மேட்ச்ல? ஒருவேளை அபிஷேக் சர்மா இல்ல அப்படிங்கும் போது இவர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் சைன்ஸ் ஆஃப் ரீடி வந்தாலும் சரி, நான் வந்து பிரைம் பவுலர்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு. ஏசியா கப்ல வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடி பொழக்கிறதா வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ இஷான் கிஷன் அபிஷேக் இல்லாததால அந்த ஒரு பிளேஸுக்கு அந்த ஒரு டியூட்டி இவருக்கு கொடுக்கப்பட்டுச்சா? இவர் இனி அடுத்த மேட்ச்ல வந்து இதே மாதிரி இந்த ஒரு நேச்சுரல் கேம் தான் ஆடணுமா அடுத்த மேட்ச்ல பாகிஸ்தான் அகெயின்ஸ்ட் தான்? இஷான் கிஷன் அடி பொழக்கிறத பார்த்துட்டு தான் இப்ப அந்த வார்ம் அப் மேட்ச்ல ரெகுலரா கன்சிஸ்டன்டா அடி பொழந்துகிட்டு இருந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இஷான் கிஷன் வந்து அவங்க ஓப்பனிங் ப்ரொமோட் பண்ணி துணிஞ்சு வந்தாங்க. பரவாயில்ல, கீப்பராகவும் இருப்பாரு, ஓப்பனிங்கும் உங்களுக்கு சாலிடா செட் ஆயிடும். சஞ்சு சாம்சன் ஒன்றும் ஸ்டெபிலிட்டியாலாம் ஆடுற ஆட்டக்காரெல்லாம் கிடையாது. சஞ்சு சாம்சன் இடிச்சிருவாரு பவர் பிளேல. அவர் வந்து அவருக்கு தேவை அந்த ஒரு பவர் பிளேவை தாண்டிட்டாருன்னா அவரை நிறுத்துறது கஷ்டம். பவர் பிளே இந்த போட்டாவை தாண்டணும், அதுதான் அவருக்கு சொல்றது. உங்களுக்கு வந்து அவரும் இடிக்கிற ஆளுதான் சஞ்சு சாம்சனும் சரி, இஷான் கிஷனும் சரி. அதனால வந்து எந்த ஒரு ரோல் கிளாரிட்டியில அவங்க பக்காவா தான் இருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் நான் பார்க்கல. அதனால அவங்க இதே ஒரு டெம்ப்ளேட்டோட தான் போவாங்க. நான் அதே மாதிரி கொழும்புல சொன்னதுதான், நீங்க எப்படியாவது கேபிட்டலைஸ் பண்ணி ரன்னை தேத்திருங்க பவர் பிளேலயே, அதுக்கப்புறம் ஓவருக்கு ஒரு பவுண்டரின்ற மைண்ட் செட்ல போங்க. அப்படி போனீங்கன்னா தான் உங்களால ஒரு காம்படிட்டிவ் டோட்டல் செட் பண்ண முடியும். ஸ்பின்னர்ஸை வச்சு நீங்க வந்து அட்டாக் பண்ணலாம், கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். ஸோ இங்க அப்படியே அந்த மிடில் ஆர்டர், ஸ்லோவர் மிடில் ஆர்டர் அப்படியே வருவோம். இன்னைக்கு வந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. சஞ்சு வந்து ஒரு கம்மியான ரன்ஸ்க்கு அவுட் ஆயிருந்தாலும் 8 பாலுக்கு 22 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி கொடுத்துட்டு போயிட்டாரு ஒரு நல்ல டச்ல. இஷான் கிஷன் அதை கண்டினியூ பண்ணாரு. திலக் வர்மா அதை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் அப்படியே இந்த மிடில் ஆர்டர் லைட்டா ஒரு ஸ்லைட் கொலாப்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சிவம் துபேவும் ஹர்திக் பாண்டியாவும் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. பட் ஸ்கோர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனது அதை பார்த்தப்போ ஒரு 230, 240 அப்படிங்கிறது ஒரு ஆனா இருந்துச்சு ஒரு கட்டத்துல. இந்தியாவை பார்க்கும்போது 17 ஓவர்ல 190 அடிச்சிருந்தாங்க. பட் அடுத்த 3 ஓவர்ல வெறும் 20 ரன் தான் வந்துச்சு. அப்கோர்ஸ் டெய்ல் ரன்டர்ஸ் வந்துட்டாங்க அந்த இடத்துல. பட் இந்தியா வந்து விக்கெட்ஸ் இருக்கு, ஒருவேளை நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு, எனக்கு வந்து இந்த 220 போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போற மாதிரி இருக்கா? ஏன்னா முன்னாடியே அடிச்சுட்டாங்க எல்லாமே. இப்போ வந்து நார்மலா ஒரு T20 மேட்ச் அப்படின்னா இந்த விக்கெட்ஸ் பேட்டிங் டெப்த் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து அடிப்பாங்க. ரன்ஸ் வந்து முன்னாடி இப்போ பேட்டிங் டெப்த் நல்லா இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருந்தே அடிச்சுட்டு போவாங்க. எல்லாம் பாலுக்கு பால், ஓவருக்கு ஒரு பவுண்டரி, ஒரு சிக்ஸஸ் வந்துகிட்டே இருக்கும். SRH உடைய ஒரு டெம்ப்ளேட் தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒருவேளை அந்த பேட்டிங் டெப்த் இல்லை அப்படிங்கும் போது நம்ம மிடில் ஓவர்ஸை கொஞ்சம் ஆங்கர் பண்ணிட்டு டெத் ஓவர்ஸ்ல கொஞ்சம் பொழந்து ஒரு 200 ரன் மேல 200 ரன் பக்கம் செட் பண்ணுவோம், பார் ஸ்கோர் செட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். பட் இந்த டீம்ல வந்து எல்லா பாலுமே அடிக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு 230 போற வந்த ஒரு ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 230, அந்த ஒரு ஸ்கோருக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு ஸ்கோரு 209 தான் வந்துச்சு. இந்த இடத்துல இந்த லாஸ்ட் 3 ஓவர்ஸ் இந்தியா கேபிட்டலைஸ் பண்ணல, பிகாஸ் விக்கெட் இல்லை இந்தியாவுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய டீம் இப்ப இன்னைக்கு நமீபியா அப்படிங்கறதால நம்ம ஓரளவுக்கு அவங்களே ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஒரு 60 ரன் பக்கம் அடிச்சுட்டாங்க. இப்போ இதே ஒரு டெம்ப்ளேட்ல நம்ம போனோம் அப்படின்னா
இப்போ அடுத்த ஒரு பெரிய மேட்ச் வருது, அடுத்த ஒரு பாகிஸ்தானுக்கு எகேன்ஸ்டா மேட்ச் வருது, இல்ல சூப்பர் 8 பண்ணணும்னா ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி டீம்ஸ், இல்ல செமிஃபைனல் ஃபைனல் போகும்போது இந்த 210 ஒரு டார்கெட் கூட கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கும். இப்ப இன்னைக்கே நமீபியா ஒரு 60 ரன் பவர் பிளே அடிச்சுட்டாங்க. இதுவே ஒரு சவுத் ஆப்பிரிக்காவா இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஹெவி பேட்டிங் லைன் அப்ல கண்டிப்பா அந்த 200 சேஸுக்கு ரொம்ப க்ளோஸா வருவாங்க, சேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் பினிஷிங் ரோல்ஸ் பண்றவங்க இன்னும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா ஆடணுமா, அந்த கடைசி 3 ஓவரையும் கேபிட்டலைஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாதான் இருக்குது. இன்னமும் சரியான ஒரு இது கிடைக்க மாட்டுது. மிடில் ஆர்டரும் சரி, லோவர் ஆர்டரும் சரி, இன்னமும் பெருசா அவங்க கிட்ட இருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரவே இல்லை. ஒரு மாதிரி பேட்டிங் ஹெவியா வந்து அந்த ஒரு 5 பேர் 6 பேரோட தான் நின்றுடுது. பெருசா எதிர்பார்க்கிற வந்து அக்சர் பட்டேல்லாம் அவங்க கிட்ட இருந்து சுத்தமா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வர மாட்டுது. அக்சர் பட்டேல் நீங்க வந்து 8 டவுன் வரைக்கும் வந்தார். அந்த ஒரு 8 டவுன் பேட்டிங் டெப்த் இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாருமே ஒரு ஃப்ளோவா அடிக்க போனாங்க. அதே சமயம் அடிச்சாங்களான்னு கேட்டா இல்ல. கொஞ்சம் இங்க வந்து இன்டர்நேஷனல் இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பேட்டிங் இன்னமும் ஒரு மாதிரி 50-50 ஸ்டேஜ்ல தான் இருக்குது. இன்னும் ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு இந்தியாவோட பேட்டிங் பார்க்கல. இந்தியாவோட பேட்டிங்ல இன்னமும் சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. இன்னைக்கே ஸ்பின்னர்ஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. எராஸ்மஸ் வந்து நல்லா போட்டாருன்றதை விட இவங்களும் கொஞ்சம் வந்து அவங்க கிட்ட ஒழுங்கா ரீட் பண்ணாம விக்கெட்ஸை விட்டாங்க. வெறும் அட்டாக்கிங் செட்ல போயின்னு இருந்ததுனால நீங்க வந்த ஸ்கோருக்கு, உங்களுக்கு பவர் பிளே எல்லாம் வந்த ஸ்கோருக்கு நீங்க அழகா நீங்க வந்து 240க்கு மார்ச் பண்ணி இருக்கலாம். அங்க ஒரு ஸ்லம்ப் நீங்க பாத்தீங்க. உங்களோட குவாலிட்டிக்கு இந்த மாதிரியான ஸ்லம்ப்ன்றத நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி குரூஷியல் டைம்ல விக்கெட்ஸை விட்டுட்டாங்க. இந்தியா வந்து இன்னைக்கு 13 ஓவர்ல 4 விக்கெட் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாண்டியாவும் தூபேவும் நின்று அடிச்சு கொடுத்ததுனால மேட்ச் வந்து மாறுச்சு. இதே பெரிய டீம்ஸ் கிட்ட நடக்குமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். பெரிய டீம்ஸ் வந்து இழுத்து பிடிச்சிருவாங்க. நீங்க 4 விக்கெட் சுட்டீங்கன்னா. இவங்களோட அட்டாக்கிங் செட்ல ஒருத்தர் ஸ்டெபிலிட்டி பண்ணி ஆடுற ஆள் இல்லாது இந்தியாவுக்கு பெரிய டிராபேக்கா இது. அட்டாக்கிங் ரோல் சேர்த்து ஆடுற ஒரு ஆளு கூட சேர்த்து எப்படி சொல்ற அட்டாக்கிங் ரோலும் பண்ணணும், அதே சமயம் ஸ்டெபிலிட்டியும் எடுத்து ஆடணும். சரியான ஒரு பிளேயர் வேணும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா இந்த டீம் பெருசா பிரச்சனை இருக்காது. விராட் கோலி என்ன ரோல் பண்ணாரோ அந்த ரோல் பண்ண ஒரு ஆள் கண்டிப்பா டீமுக்குள்ள வேணும். இல்லைன்னா எங்கேயா குரூஷியலான மேட்ச்ல இவங்க அட்டாக் பண்றேன்னு போய் மொத்தமா சரியிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அங்கிருந்து அப்படியே மிடில் ஆர்டரை பேசிட்டோம். அடுத்து நான் வந்து நீங்க ஒரு பிளேயரை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ஜெரால்ட் எராஸ்மஸ். இன்னைக்கு அவருடைய பவுலிங் வேரியேஷன்ஸ், ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. நமீபியா மாதிரி ஒரு நாட்டுல இருந்து, நமீபியா டீம்ல இருந்து வந்ததால நமக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஆக்சுவலா இவர் அந்த அசோசியேட் நேஷன் குவாலிஃபைர் ஆடும்போதெல்லாம் இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் எல்லாம் நிறைய போல்ட் பண்ணி தான் வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு இந்தியா கூட ஆடும்போது தான் அந்த அவருடைய அந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு தெரிய வருது. ஸோ நான் அவருடைய வேரியேஷன்ஸை நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்டம்புக்கு அதாவது பின்னாடி ரொம்ப கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, கிரீஸுக்கு கொஞ்சம் பேக் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து போடுறாரு. 22 யார்டு அப்படிங்கிறது 23rd யார்ட்ல இருந்து பவுலிங் போடுற மாதிரி தான். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. உமன்ஸ் கிரிக்கெட்ல இந்த ஸ்ட்ராட்டஜி மெயினா யூஸ் பண்ணுவாங்க. WPL பாத்தீங்கன்னா காஷ்வி கௌதம் அவங்க வந்து இந்த லாஸ்ட் WPL சீசன் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்னேர் அண்ணா இந்த மாதிரி போல் பண்ணுவாங்க. நம்ம மென்ஸ் கிரிக்கெட்ல எடுத்துட்டீங்கன்னா கைரன் போலார்ட் இந்த மாதிரி போல் பண்ணுவாரு. ஜெரால்ட் எராஸ்மஸும் இந்த மாதிரியான இந்த வேரியேஷன்ஸ், அதாவது கொஞ்சம் கிரீஸுக்கு கொஞ்சம் பின்னாடி இருந்து பால் ரீச் ஆகுறது, பேட்டர் ரீச் ஆகுறத கொஞ்சம் டிலே பண்ற மாதிரியான ஒரு பவுலிங் ஒரு வேரியேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வேரியேஷன். பாலை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக்கும். ஸ்லோவர் டெலிவரிஸ் நீங்க வந்து கரெக்டா இந்த ஸ்டம்ப் லைன்ல, அதாவது பாப்பிங் கிரீஸ் லைன்ல வந்து வச்சு போடுறதை விட பவுலிங் கிரீஸுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சு நீங்க போட்டீங்க அப்படின்னா ஸ்லோவர் பால் இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். பேட்ஸ்மேன் ரீச் பண்றதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ இதனால இப்போ நீங்க வந்து உஸ்மான் தாரிக்கை பத்தி போன மேட்ச் பேசியிருந்தீங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். உஸ்மான் தாரிக் ஒரு செகண்ட் நின்று போடுறதால பேட்ஸ்மேன் வந்து நல்லா அதை பார்த்து அடிக்கணும். ப்ரீ டிட்டர்மினா ஒரு ஷாட்டுக்கு போக முடியாது. அதே மாதிரி அந்த ஒரு பாஸ் அப்படிங்கிறது பேட்டர்ஸுக்கு வந்து சில ஷாட்ஸ் ஆட முடியாத நிலைமையில இருக்கும். அதே மாதிரிதான் இங்க ஜெரால்ட் எராஸ்மஸோடைய இந்த ஒரு பவுலிங் வேரியேஷனும். இந்த பவுலிங் வேரியேஷன்ல பேட்டர்ஸ் நல்லா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்திருந்தோம் இந்தியன் பேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான வேரியேஷனுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு இன்னொரு எப்படி சொல்றது, இன்னொரு கன்சர்ன் என்ன பாக்குறேன்னா,
இது வந்து கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் வேரியேஷன் தான். உஸ்மான் தாரிக்கும் இவருக்கும் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் தான். பட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு இம்பாக்ட் தான் கொடுக்குது. இவருடைய பால் ஸ்லோவா வருது, அவருடைய பால் கொஞ்சம் நின்று வருது. ஸோ இந்த பெர்ஃபெக்டா டைம் பண்ற பேட்டர்ஸ் ஒரு செகண்ட், ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேட்டர் ஸ்விங் பண்றது ஒரு செகண்ட் தள்ளி ஸ்விங் பண்ணும். ஸோ எவ்வளவு செகண்ட் உஸ்மான் தாரிக் டிலே பண்றாரோ அதை தள்ளி டிலே பண்ணணும். ஸோ இந்த மேட்ச் எனக்கு வந்து ஒரு கன்சர்ன் அப்படிங்கிறது நான் அந்த ஒரு இடத்துல நான் பாக்குறேன். உஸ்மான் தாரிக் உடைய இந்த பவுலிங் எகேன்ஸ்டாவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. உஸ்மான் தாரிக் எகேன்ஸ்டாவும் ஸ்ட்ரகிள் அது கண்டினியூ ஆகுமோ அப்படிங்கிறது ஒரு கன்சர்ன். பட் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த அந்த இம்பாக்ட் இருக்க ஒரு பவுலர் இன்னைக்கு ஆடிட்டு போயிட்டாங்க. ஸோ இதை வந்து உள்ள போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு ஒரு கோச் கௌதம் கம்பீரோ இல்ல மற்ற கோச்சஸ் எல்லாரும் டெண்டர்ஸ்டோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இது ஒரு இந்த இந்த இடத்துல இதுதான் இம்பாக்ட், இதுதான் உஸ்மான் தாரிக் எகேன்ஸ்டாவும் நம்ம இந்த தவறு தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படின்னா உஸ்மான் தாரிக்கு நல்லா டேக் ஆன் பண்றதுக்கான வாய்ப்பாகவும் நான் இதை பாக்குறேன். ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஜெரால்ட் எராஸ்மஸுடைய இந்த பவுலிங் வேரியேஷன் அண்ட் ஆல்சோ இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க? இந்தியாவோட பேட்டிங் இந்த அளவுக்கு ஒரு வல்னரபிளா நான் பார்த்தது இல்லை, எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். உங்களுக்கு வந்து ஐசிசி கொடுக்குற பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈவன் ஸ்டீவனா தான் இருக்குதுன்னும் போது நீங்க வந்து ஸ்பின்னை எப்படி அட்டாக் பண்ணணும்னு அடாப்டபிலிட்டி நீங்க எடுத்துதான் ஆகணும். ஆனா இப்ப நம்ம வந்து போயிட்டு டிராயிங் டு த பேசிக்ஸ்லாம் இவங்க போக வேணாம். ஏன்னா இவங்க தான் பெஸ்ட் அட்டாக்கிங் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ். இந்த இந்த ஒயிட் பாலுக்குன்றது பெஸ்ட் அட்டாக் வச்சுருக்க ஒரு யூனிட் தான். அந்த கொஞ்சம் அந்த நின்று விளையாடுறதுக்கான அந்த ஒரு சின்ன ஒரு மெச்சூரிட்டியை மிஸ் பண்றாங்க இந்தியா. அதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு ஆக்சலரேஷன்லேயே கால் வைக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கூட டெத்துல வந்து ஆக்சலரேஷன்ல இது பண்ணி எப்படியாவது ரன்ஸை கொண்டு வந்துடணும், பெரிய ஸ்கோரை போட்டுருணும், அதுல தான் அவங்க இருந்ததுனால ரொம்ப அட்டாக்கிங்ல போய் விக்கெட்ஸை விட்டாங்க. கொஞ்சம் வந்து நீங்க வந்து பவுலிங்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். ஒரு சில பவுலர்ஸ் வந்து நீங்க அடிச்சு ஆட முடியாது. அந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க அந்த ஒரு பவுலருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு வர்ற லூஸ் பால்ஸை நீங்க கனெக்ட் பண்ண பார்க்கணும். அந்த மாதிரி எல்லா பால் நீங்க அடிக்க போனீங்கன்னா இந்த மாதிரியான கொலாப்ஸ் நீங்க பாகிஸ்தான் மேட்சே நீங்க பார்க்கலாம். இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கும்போது இந்தியாவோட பேட்டிங் அந்த இருக்கிற பேட்டிங் ஃப்ரெஜைலுக்கு ஸ்ரீலங்கா கிட்ட பாகிஸ்தான் கிட்ட எப்படி இந்தியா சமாளிக்க போகுதுன்ற ஒரு கேள்வி வருது, எஸ்பெஷலி வித் ஸ்பின் அட்டாக். கொஞ்சம் நீங்க வந்து நீங்க ஒரு ஓவர்ஸ் ரன்ஸே வரலன்னு உடனே நீங்க அடுத்த எய்ம் வந்து நீங்க ஏரியல் ரூட்டை தான் நீங்க எடுக்கிறீங்க. யாருமே அந்த கிரவுண்ட் பேட்டரோ லாப்ட் இந்த ஷாட்ஸே போக மாட்டுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரியல் ரூட்டே எடுக்கிறதுன்றது ரிஸ்க். உங்களுக்கு ஒரு சில நேரம் வந்து ரன்ஸ் வராம ட்ரையா இருக்குன்ற சமயத்துல நீங்க ஒண்ணு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும், இல்லையா இந்த மாதிரி கிரவுண்டட் ஷாட்ஸ்ல இருந்து பவுண்டரிஸை எடுக்க நீங்க முயற்சி பண்ணணும். இந்த ஒரு 2 ஸ்கில்ஸ் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் இம்போஸ் பண்ணணும். தே நோ டு டூ தட். ஆனா அவங்க வந்து ப்ரிஃபரிங் ஃபார் த ஏரியல் ரூட் ஷாட். மொத்தமா ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணி டிரைவ் பண்ணலான்னு பாக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பக்காவான பிளாட் ட்ராக்ல நீங்க அந்த ஒரு இது பண்றது, ஐ மீன் இந்த ஒரு ஏரியல் ரூட்டை எடுக்கிறது பெட்டர். பட் ஸ்டில் ஈவன் ஸ்டீவனா இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் வித் பவுலர் அண்ட் யூ ஹாவ் டு ஸ்டிக் வித் கிரவுண்ட் பேட்டட் ஷாட்ஸ். அதுதான் என்னோட ஒரு ஒப்பீனியன் நான் வைக்கிறேன். நான் எராஸ்மஸோட பவுலிங்கும் உஸ்மானோட தாரிக்கோட பவுலிங் ரெண்டுமே வந்து சிமிலர் கிடையாது, வேற வேற இது. நம்ம எராஸ்மஸ் போடுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து அந்த ஒரு அண்டர்ஆர்ம் மாதிரி போடுறதும் வச்சிருக்காரு, ரெகுலர் ஸ்பின்னிங் இதுவும் வச்சிருக்கிறாரு. அவர் 2 டைப் ஆஃப் இதை வச்சு அவர் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது எனக்கு எராஸ்மஸோட பவுலிங் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. வி கேன் ப்ரெடிக்ட். இன்னைக்கு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சம் விட்டுட்டாங்க, கொஞ்சம் லூஸ் விட்டாங்கன்னு நம்ம சொல்லணும். இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எராஸ்மஸ் அடிக்க போறேன்னு அவரை நின்று நிதானமா ஆடிந்தா இந்த அளவுக்கு ஒரு கொலாப்ஸை தவிர்த்து இருக்கலாம். அப்படியே இன்னொரு கன்சர்ன் நான் இந்தியன் டீம்ல என்ன பாக்குறேன் அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங்கோடைய பவுலிங். நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு மற்ற பவுலர்ஸ் எல்லாம் சூப்பர் பெர்ஃபெக்டா பவுல் பண்ணிட்டாங்க. நீங்க ஹர்திக் பாண்டியால இருந்து ஜஸ்பிரித் பும்ரா கம்பேக் வந்ததுல இருந்து வருண் சக்கரவர்த்தி கேமை சேஞ்ச் பண்ணதுல இருந்து அக்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அடுத்த ஒரு மெய்டன் எல்லாம் போட்டு அவருமே கொஞ்சம் எக்கனாமிக்கலா நல்லா பண்ணிட்டாரு. சிவம் தூபேவும் சூப்பரா பவுல் பண்ணாரு. சிவம் தூபே நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். பவர் பிளேல பவுலிங் போடுறாருங்க, டெத் ஓவர்ல பவுலிங் போடுறாருங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு ரெடியா இருக்காரு, போடுவார். பவர் பிளேல மிடில் ஓவர்ஸும் போடுவார். மிடில் ஓவர்ஸ் போட்டு பிரேக் த்ரூ எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு ஏசியா கப்ல பாகிஸ்தானுக்கு எகேன்ஸ்டா. இன்னைக்கு பவர் பிளேல போட்டிருக்காரு, டெத் ஓவர்ல போட்டு கடைசி விக்கெட் அவரு தான் எடுத்து தந்தாரு.
ஸோ எல்லாருமே நல்லா போட்டிருந்தாங்க. ஹர்ஷ்தீப் சிங்கோடைய பவுலிங் மட்டும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கன்சர்ன். இன்னைக்கு 12 ஓவர் போயிருந்தாரு, 3 ஓவருக்கு 36 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ என்னதான் ஆச்சு ஹர்ஷ்தீப்புக்கு? ஏன்னா இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பவுலர் அப்படின்னே சொல்லலாம். ஆஃப்டர் ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷ்தீப் சிங் தான். போன வேர்ல்ட் கப் வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாவும் இருந்தாரு. எல்லா மேட்சுமே பெர்ஃபார்ம் பண்ணாரு. இப்போ அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் கிங்ஸ் தான் வரும்போது அவரு தான் அந்த சைமைபியும் ஃபர்ரானுடைய விக்கெட்டும் இவர் தான் முன்னாடி நின்று எடுக்கணும். அவங்களை ட்ரபிள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பவுலரா நான் ஹர்ஷ்தீப் சிங்கை தான் பாக்குறேன். அவர் இப்போ ஃபார்ம்ல இல்லாதது ஒரு மிகப்பெரிய கன்சர்னாவும் இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அடுத்த மேட்சுக்கு பெர்ஃபெக்டா வந்துருவாரா, இல்ல ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்லம்ப் அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்களா, இல்ல ஒரு பெரிய கன்சர்ன் இருக்க மாதிரி பாக்குறீங்களா? இது நான் கன்சர்னே நான் சொல்ல மாட்டேன். ஃபார்ம் அவுட்னே அவர் எங்க நான் பார்த்ததே இல்லை. நான் ஹர்ஷ்தீப் சிங்க ஃபார்ம் அவுட்னு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் கோளாறாகி வைடு போடுவாரு, அந்த மாதிரி ஏதாவது சொதப்புவாரு, அப்படிதான். 3 ஓவர் 36ன்றது ஒரு சில நேரம் ஆஃப் டேன்னு நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு உண்மையா சொல்லணும்னா இந்த பிட்ச் எல்லாருமே நல்லா போட்டிருந்தாங்க. அவருக்கு மட்டும் செட் ஆகல அப்படிங்கும் போது ஒரு கன்சர்ன் பாக்கணும்ல. இல்ல, அவருக்கு செட் ஆகலன்றது அவரு வந்து ஒண்ணு வந்து என்ன சொல்றது, இந்த கிரவுண்டும் சின்னது, பவர் பிளே எல்லாம் அவர் போட்டு ஆகணும். இவங்க கொஞ்சம் நல்ல ஷாட்ஸும் விளையாடினாங்க. டாப் ஆஃப் த ஆர்டர் நமீபியா வந்து நல்ல கிரிக்கெட்டிங் குவாலிட்டியை டிஸ்பிளே பண்ணாங்க. உங்களுக்கு வந்து எப்படி ஒரு டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன் ஆடுறாங்களோ அதே மாதிரியே தான் ஆடி கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஃபைட்ல இருக்கிறது முக்கியமான காரணமே அவங்களோட டாப் ஆர்டர் தான். அந்த மேட்ச் 95-2 இருந்துதான் ஸ்லம்ப் ஆச்சு. அது வந்து கர்டசி டு வருண் சக்கரவர்த்தி. இன்னைக்கு வந்து ஹர்ஷதீப்புக்கு ஆட் அ பேட் டே, அவ்வளவுதான். அது வந்து நம்ம பெரிய கன்சர்னாலாம் பார்க்க முடியாது. ஏன்னா ஹர்ஷதீப் கேன் ரேட்டில், ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுக்கிற அளவுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பவுலர் அவர். இன்னைக்கு அவருக்கு வந்து எதுவும் செட் ஆகல, கண்டிஷனும் செட் ஆகல. அவருக்கு ஏத்த மாதிரி அட்டாக்கும் பண்ணிட்டாங்க. அப்படின்னு பார்த்தா அக்ஷர் பட்டேலே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓவரை அட்டாக் பண்ணிட்டாங்க தான். அங்கதான் மேட்ச் கை விட்டு போயிடுமோன்னு சின்னதா ஒரு பயம் வந்துச்சு. பட் கர்டசி டு மறுபடியும் சொன்ன மாதிரி தான், வருண் சக்கரவர்த்தி அழகா வந்து 2 விக்கெட் எடுத்து மேட்ச் அப்படியே மொத்தமா மொமெண்டம் கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாரு. இது ஹர்ஷதீப் சிங்குக்குன்னு ஒரு ஃபார்ம் அவுட்னு நம்ம எதுவுமே சொல்லிக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு ஆஃப் டே, இன்னைக்கு அவர் சரியா போகல. அதே கடைசி ஓவர் பாண்டியா போடாம ஹர்ஷதீப் வந்து போட்டு அந்த ஒரு 2 விக்கெட் அவர் எடுத்திருந்தாருன்னா இந்த ஒரு டாபிக்கே வந்திருக்காரு. ஹர்ஷதீப் சிங் நல்லா போட்டாருன்னு முடிஞ்சிடும். ஒரு மேட்சை வச்சு நம்ம வந்து எதையுமே டிசைட் பண்ணவே முடியாது. பாகிஸ்தான் கூட போகும்போது ஜாலியா போனாலே போதும். இதை வந்து அவர் பெருசா நம்ம போட்ட எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னு நம்ம எடுத்துக்க வேணாம். எல்லாரும் நல்லா பண்ணும்போது ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணலன்றதுக்காக அது ஃபார்ம் அவுட்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஹர்ஷதீப் சிங் பர்ஃபார்ம் பண்ணும்போது மத்தவங்க பர்ஃபார்ம் பண்ணாமலாம் இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான கேசஸும் நடந்து இருக்குது. அன்னைக்கு யூஎஸ்ஏ மேட்சோட பெஸ்ட் பவுலிங் வந்து ஹர்ஷதீப் சிங் தான். 4 ஓவர் 18 ரன்னும் என்ன கொடுத்தாரு, 2 விக்கெட் ஓப்பனிங்ல எடுத்தாரு. அப்படின்னு இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அதுவும் இருக்குது இல்ல, ஜஸ்ட் ஆஃப் டே, அவ்வளவுதான். அப்படியே பாகிஸ்தான் மேட்சுக்கு தான் நான் வரேன். இப்போ பாகிஸ்தான் மேட்சுக்கு அப்படியே கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் சைடுக்கு போறாங்க. இங்க இருந்து ஸ்ரீலங்கா பறக்குறாங்க, கொழும்புல ஆட போறாங்க. போன மேட்ச் பாகிஸ்தான் 5 ஸ்பின்னர்ஸோட வந்தாங்க. ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் ஷைன் ஷாஃப்ரிடி மட்டும்தான் அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ இந்தியா எந்த காம்பினேஷனோட போவாங்க? இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம ஹர்ஷ்தீப் சிங் இல்லைன்னு வச்சுப்போம், சஞ்சு சாம்சன் அந்த பிளேஸ்ல ஆடுறாரு அப்படின்னு வச்சுப்போம். பவுலிங் காம்போ எப்படி இருக்க போகுது? ஹர்திக் பாண்டியா இருக்கிறதால ஒருவேளை ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 3 பேரை மட்டும் வச்சு போவாங்களா? ஒருவேளை ஹர்ஷீப் இந்த ஃபார்மை வச்சு சொல்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் உள்ள வரணும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்குமா, இல்ல வேற எங்கேயாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா? எய்தர் குல்தீப் ஆர் வாஷி உள்ள வரணும்னு இந்தியன் டீம் முடிவு பண்ணா இந்த காம்பினேஷன்ல சேஞ்சஸ் இருக்குமா, இல்ல இதே டீமை வச்சு போயிருவாங்களா? ஏன்னா என்கிட்ட இருக்க இந்த 3 ஸ்பின்னர்ஸை வச்சு, இந்த 2 ஸ்பின்னர்ஸை வச்சு நான் எடுத்துட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்ப்பாங்களா? கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அதை எப்படி நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான காம்பினேஷனோட போகணும்னு நினைக்கிறீங்க? ஸ்ரீலங்காவோட என்ன ஒரு காம்பினேஷன்ல போகணும்ன்றது வந்து, ஸ்ரீலங்கால பொதுவா ஸ்பின்னு நல்லா எடுக்குது. இன்னைக்கும் நல்லா ஓரளவு ஸ்பின்னர்ஸ் நல்லா கை கொடுக்குறாங்க. இங்க காம்பினேஷன் நீங்க எப்படி மாத்த போறீங்கன்றது ஒரு சின்ன கேள்வி வருது. நீங்க பார்ட்னர் நம்பி போவீங்களா, இல்ல ஒரு ஃபாஸ்ட் பாலர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க போவீங்களான்னு? இல்ல பட் ஏசியா கப் ஃபைனல்ல இல்ல அதான் நீங்க ரிங்கு டிராப் பண்ணிட்டு கூட குல்தீப் எடுத்துட்டு வரலாம். ஹர்ஷ்தீப் சிங்கை ப்ரொமோட், சாரி அக்ஷர் பட்டேல் நம்பர் 7ல வச்சுக்கிட்டு
இந்த மாதிரி ஒரு பேட்டிங் டெப்த் 7 முடி போகணும்னா இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் கூட எடுக்கலாம். இப்படி எடுப்பாங்களா? ரிங்கு சிங் பிளேயிங் லெவன்ல இருக்காருன்னும் போது பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா அவரு தான் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். ஃபார் குல்தீப் யாதவ். அக்ஷர் பட்டேலோ வரைக்கும் தான் நீங்க உங்களுக்கு பேட்டிங் டெப்த் இருக்கும். ஆனா இங்க அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி 12 ஓவர் ஸ்பின் வந்து கம்ப்ளீட்டா இதுவாயிடும். அர்ஷதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, சிவம் டூபே 7 பவுலிங் ஆப்ஷன் வந்துடும். ஆனா பேட்டிங் வந்து நீங்க டிபெண்ட் ஃபுல்லாவே இவங்கள வச்சுதான் நீங்க டிபெண்ட் பண்ற மாதிரி ஆகிடும். அர்ஷதீப் சிங்கே நீங்க டிராப் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் வேணும்னா நான் ரிங்கு சிங்குக்கு போறதை விட சஞ்சு சாம்சன் நான் போய்ப்பேன். இது வந்து அப்படியே வந்து ஏசியா இல்ல கப் ஃபைனலோட காம்பினேஷன் வரும். சஞ்சு ஆல்ரெடி இருக்காரு. அபிஷேக் இல்லாம நான் சஞ்சு டாப்ல ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம்னா. அபிஷேக் இல்லாம நீங்க சஞ்சுன்னு வச்சீங்கன்னா அபிஷேக் சர்மா வந்துட்டாரு, சஞ்சு டிராப் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி நான் பார்த்தேன். சப்போஸ் அபிஷேக் சர்மா வர முடியலன்னா ரிங்கு சிங்கும் ஒரு பார்ட் டைம் பவுலர், அவரும் ஒரு ஸ்பின்னர் தான் போடுவார். அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு பாண்டியா, தூபே, பும்ரா 3 பேஸ் பவுலிங் முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து 4வது ஸ்பின்னரா ரிங்கு சிங் பவுலிங்க்கும் இருப்பாரு, பேட்டிங்க்கும் இருப்பாரு. ஆனா இதை வந்து ட்ரஸ்ட் பண்ணி இந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் நம்ம 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 ஒரு வேலை கேட்க மாட்டாரு. இதை கேட்டாருன்னா என்ன சொல்லுவாருன்னா, நானும் ஒரு பார்ட் டைமர் தான்ப்பா, நான் டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன் ஸ்ரீலங்கால கடைசி ஓவர் போட்டு அப்படின்பாரு. அவரும் என்ன விட்டுட்டீங்களே அப்படின்பாரு. ஸோ நான் சும்மா ஒரு ஃபண்டுக்கு தான் சொல்றேன். பட் இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆனா நீ ஏன் சொன்னா ரிங்கு போட்ட அந்த மேட்ச் தான் சூரியகுமார் யாதவும் போலிங் போடுவாரு. அண்ட் இன்னொரு பவுலரையும் நீங்க விட்டுட்டீங்க, வாஷிங்டன் சுந்தர். ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் டெப்த்தும் கிடைக்கும், ஒரு ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனாவும் உள்ள எடுத்துட்டு வரலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா குல்தீப்புக்கு பதிலாக குல்தீப் அண்ட் வாஷியில யாரோ ஒருத்தர் அப்படிங்கும் போது நான் டைரக்டா குல்தீப்புக்கு போயிருவேன். எகென்ஸ்ட் பாகிஸ்தான் இன் ஸ்ரீலங்கா அப்படிங்கும் போது நான் டைரக்டா குல்தீப்புக்கு போயிருவேன். பட் எக்ஸ்ட்ரா பேட்டிங் டெப்த் வேணும் அப்படின்னா வாஷி தான் ஒரே சாய்ஸ். இந்த இடத்துல ஏகப்பட்ட காம்பினேஷன் இந்தியாவுக்கு அந்த அடுத்த மேட்ச் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரை ஸ்னீக் இன் பண்ணோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கு. இன்னொரு கேஸ், திலக் வர்மாவும் போல் பண்ணுவாரு, அபிஷேக் சர்மா நிறைய டைம் போல் பண்ணியிருக்காரு. பட் இவங்க எல்லாமே ஒரு பார்ட் டைம். சைம் ஐயூப் மாதிரி நான் வச்சுக்கலாமே. சைம் ஐயூப் ஆனா சூப்பரா போடுவாரு. ஆக்சுவலா ஒரு ஓப்பனர் பவுலிங் சூப்பரா போடுவாரு பாகிஸ்தானுக்கு. பட் இவங்க எல்லாமே பெருசா ஸ்பின் யூஸ் பண்ணதே கிடையாது. ஒரு 2 மேட்சஸ் எங்கேயோ ஒரு இடத்துல லாஸ்ட் ஓவர் ரன் ரேட் நிறைய இருக்கும்போது தேவைப்படும் போது போட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரியான இக்கட்டான சுச்சுவேஷன்ல ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டவுட் தான். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் நிறைய காம்பினேஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ கரெக்டான காம்பினேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 3 நாள் நம்ம அடுத்த 3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 15th விளாடுறாங்க, சண்டே விளாடுறாங்க. அந்த 3 நாளுக்குள்ள அவங்க அதெல்லாம் டிராவல் அதெல்லாம் பார்த்து ஆகணும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த காம்பினேஷன் பெர்ஃபெக்டா இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன காம்பினேஷன் தான். அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. அந்த ஒரு காம்பினேஷனோட நான் போய் ரிங்கு சிங்கை வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, அடுத்தது வந்து பவுலிங் வந்து அர்ஷதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே 4 பேர் இருக்கிறாங்க. 7 பவுலிங் காம்பினேஷன் வரும். பேட்டிங் தான் அடி வாங்கும். ஆக்சுவலி இருக்கிற பேட்டிங்கை நான் ட்ரஸ்ட் பண்ணி நான் போய்க்கிறேன்றது என்னோட ஒரு பார்ப்போம். ஆக்சுவலா என்னுடைய ஒரு ஒப்பீனியனும் இதுதான். நான் வந்து வாஷிங்டன் சுந்தர் உள்ள கொண்டு வந்து சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக அவர் ஒரு ஓபன் பண்ண வச்சு இன்னொரு 4வது ஸ்பின் ஆப்ஷனால நான் யோசிச்சு பார்த்தேன். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல எல்லாம் அப்படி பேசியிருந்தாங்க, ஒருவேளை அப்படி பண்ணுவாங்களான்னு. பட் இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பைலேட்டரல் சீரிஸ் கிடையாது. நம்ம இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து நம்ம பைலேட்டரல் சீரிஸ்ல பண்ணி வச்சிருக்கணும். இங்க நான் கௌதம் கம்பீர் மேட்சுக்கு மேட்ச் டீம் மாத்துறதே ஏன் இது பண்றாருன்னு என் மைண்டுக்குள்ள ஓடுது. ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்னு அவர் சொல்லிப்பாரு, அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ அபிஷேக் சர்மா விஷயத்துக்கு நான் சொல்லல, சிராஜ் விஷயத்துலையும் ஜஸ்பிரீத் பும்ரா விஷயத்துலையும் ஒரு மேட்ச் சிராஜ் கொடுக்குறாரு, ஒரு மேட்ச் இவருக்கு கொடுக்குறாரு, பும்ரா கொடுக்குறாருன்னு ரொட்டேஷன்லேயே கொடுத்துன்னு இருக்கிறாரு. இதுவே எனக்கு சரியா படுதான்னு கேட்டா இல்ல. ஒரு ஃப்ளோவோட ரன்ல இருக்கும்போது அந்த ஃப்ளோ கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது. அதனால நம்ம போயிட்டு காம்ப்ளெக்ஸான ஒரு காம்ப்ளிகேஷனுக்கு போகவே வேணாம். எது சூட்டபிளா இருக்கு. ஏன்னா முக்கியமான மேட்ச் பாகிஸ்தான் மேட்ச் வந்து நமக்கு ஈஸியான மேட்ச் எல்லாம் கிடையாது. அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது. எந்த ஒரு டீமே அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாதுன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். இந்த கண்டிஷன் இப்போ இருக்கிற நிலைமைக்கு 55 ஃபார் இந்தியா, 45 ஃபார் பாகிஸ்தான் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாகிஸ்தான் அது ஆடின விதம் ஓரளவு நல்லா விளையாடி இருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸை வச்சு அழகா கொஞ்சம் ரேட்டில் பண்றாங்க. இந்தியா ஸ்பின்னர்ஸ் ஆடின விதம் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஆல்சோ இந்தியா ஒரு பர்டிகுலர் ஃபேஸ்ல வந்து மொமெண்டம் விட்டுடுறாங்க.
அந்த மொமெண்டமை வந்து கேபிட்டலைஸ் பண்ண முடியாத ரெண்டு டீமுங்க கூட தான் இந்தியா இது வரைக்கும் விளையாடி இருக்கு. லைட்டா மொமெண்டம் விட்டாலும் அதை கிராப் பண்ற மாதிரியான டீமு பெரிய டீமுங்க, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, இவங்கெல்லாம் அவங்க கூட விளையாடும் போது எப்படி சமாளிக்க போறாங்கன்ற ஒரு ஃபேக்டர் வரும். ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு ரியல் டெஸ்ட். எஸ்பெஷலி உங்களுக்கு உண்மையிலே நீங்க டைட்டில் டிஃபெண்ட் பண்ற டீமோட பர்ஃபார்மன்ஸான்றது ஞாயிற்றுக்கிழமை இந்தியா ஆடுறத வச்சுதான் தெரியும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வின். பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ரியல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய டீமுக்கு எகேன்ஸ்ட் ஆடும்போது தான் தெரியும். பாகிஸ்தான் என்ன பண்றாங்க, இந்தியா என்ன பண்றாங்கிறது ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். அப்படியே அடுத்த 2 மேட்ச் இருக்கு, நம்ம அதை பத்தி அப்படியே கொஞ்சம் பேசிடுவோம். ஸோ அடுத்த மேட்ச் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இட்டாலி இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணாங்க. ஒரு ஹிஸ்டரி படைச்சிருக்காங்க இட்டாலி கிரிக்கெட். T20 வேர்ல்ட் கப்ல தன்னுடைய முதல் வெற்றி நேபாள டிஃபீட் நேபாள டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அப்செட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா T20 ரேங்கிங் படி பார்த்துட்டீங்கன்னா நேபாள் 16th பொசிஷன்ல இருக்காங்க, இட்டாலி 26th பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க குவாலிஃபை ஆகி வந்ததே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லியிருந்தாலும், இன்னைக்கு நேபாள டிஃபீட் பண்ணி அதுவும் ஒரு பெரிய மார்ஜின்ல ஒரு ஹியூஜ் ஹொமாங்கஸ் வின் ஒன்னு பண்ணியிருக்காங்க. 123 ரன்ஸுக்கு நேபாள சுருட்டி வித் கிரேட் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் எஃபர்ட் பாராட்டியே ஆகணும் எல்லாத்தையும். அதே மாதிரி பேட்டிங்லயும் அதை திரும்ப வந்து காட்டினாங்க மோஸ்கா பிரதர்ஸ். இவங்க 2 பேருமே 12.3 ஓவர்ஸ்ல இந்த டார்கெட்டை அடிச்சு 10 விக்கெட்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. வாட் அ வே டு பிரிங் த ஃபர்ஸ்ட் வின் இன் T20 வேர்ல்ட் கப், அது 10 விக்கெட்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், போன வீடியோல சொல்லியிருந்தேன், இட்டாலி இந்த வேர்ல்ட் கப்ல ஒரு வின்னோட தான் போவாங்க அப்படின்னு. நேபாள டிஃபீட் பண்ணிட்டாங்க. இங்க இங்கிலாண்டையோ வெஸ்ட் இண்டீஸையோ மைட் பி ஒரு சான்ஸ் எடுத்து அடிச்சாங்க அப்படின்னா, இங்கிலாந்து இப்போ நிலைமை சரியில்லாம தான் இருக்காங்க, இங்கிலாந்துக்கு டைம் சரியில்லாம தான் இருக்காங்க. ஒருவேளை இங்கிலாந்து அடிச்சிச்சுன்னா சூப்பர் 8 போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இங்கிலாண்டை விட ஸ்பின்னர்ஸ் நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க இட்டாலி. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் நல்லாவும் ஆடுறாங்க இங்கிலாண்டை விட. நான் எப்படி சொல்லுவேன், இந்த கண்ணா லட்டு திங்க ஆசைய படத்துல சந்தானம் சொல்லுவாரு பவர் ஸ்டாரை பார்த்துட்டு, பப்புக்கண்ணா அங்கிள் பேக் பெருசா இருக்கு, பென்சில் ஷார்ப்பா இருக்கு, குத்திர போற அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து டீமுடைய இங்கிலாந்து பேட்டர் ஸ்பின்னர் ரொம்ப இதா ஆடுறாங்க. இங்கிலாந்துக்கு ஸ்பின்னுக்கு எகேன்ஸ்டா வீக்னஸ் இருக்கு, உங்களுடைய ஸ்பின் அட்டாக் சூப்பரா இருக்கு, அப்செட் இது பண்ணிட போற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போது. பண்ணாலும் பண்ணுவாங்க, எதுக்கும் நான் ஒரு ப்ரெடிக்ஷன் முன்னாடியே போட்டு வைக்கிறேன். இட்டாலி அப்செட்டிங் இங்கிலாந்து நடக்குதான்னு பார்ப்போம். சும்மா ஒரு மாதிரி சொல்றேன், நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நடந்துச்சுன்னா நம்ம நான் இன்னும் வச்சிருக்கேன் அந்த பேப்பர் முன்னாடியே, இதை தூக்கிட்டு வரேன் நான். ஸ்பின்னு எழுதி காட்டினாலே இங்கிலாந்து அவுட் ஆவாங்கன்ட்டு. நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டர்ஸ் தமிழ் சார்பாகவும் என் சார்பா SPD சார்பாகவும் இட்டாலி கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணானந்தா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த போட்டிருந்தாரு, இந்த வெற்றி ரோம் முழுக்க பரவட்டும், கிரிக்கெட் பரவட்டும் அப்படின்னு போட்டிருந்தாரு. வேர்ல்ட் ஃபுல்லா கிரிக்கெட் பரவிட்டு இருக்கு, ஒரு ஃபுட்பால் நேஷன், அங்கேயும் கிரிக்கெட் பரவி இருக்கு. இன்னைக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் கிரிக்கெட்டை தங்களுடைய முதல் வெற்றியை இட்டாலியில செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க, ரோம் நகரில் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் பல வெற்றிகள் குவியணும் அப்படிங்கிறது நாங்களும் இட்டாலிக்கு வாழ்த்து சொல்லிக்கிறோம். அதே மாதிரி அப்படியே இன்னைக்கு ஸ்ரீலங்கா ஓமனை டிஃபீட் பண்ணியிருந்தாங்க, ஒரு பெரிய ஸ்கோர் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதுல ஓமனை கம்ஃபர்டபுளா டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஹோம் டீம் 2வது வெற்றி. அவங்களுக்குமே இன்னும் அந்த ரியல் டெஸ்ட் ஆஸ்திரேலியா ஜிம்பாவே கூட ஆடும்போது வரும். நாளைக்கு அதை பத்தி சொல்ல வரேன். ஆஸ்திரேலியா வர்சஸ் ஜிம்பாவே நாளைக்கு ஆடுறாங்க. ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப்ல ஜிம்பாவேவை ஆஸ்திரேலியா தோக்கடிச்சதே கிடையாது. ஒரே ஒரு டைம் தான் ஆடி இருக்காங்க, 2007. அந்த டைம்ல ஜிம்பாவே ஆஸ்திரேலியாவை டிஃபீட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 19 வருஷம் கழிச்சு திரும்ப ஆஸ்திரேலியாவும் 19 வருஷம் கழிச்சு ஜிம்பாவே ஆஸ்திரேலியா நேருக்கு நேர் சந்திக்க இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இருக்க ஜிம்பாவே இருக்க ஃபார்முக்கு நான் இங்கேயும் ஒரு ப்ரெடிக்ஷன் வைக்கிறேன். ஜிம்பாவே திரும்பவும் ஒரு கங்காரி பறி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளெஸிங் முசர்பானி மனசு வச்சா நடக்கும், ரிச்சர்ட் இங்கர்வா, பிராட் ஓவன்ஸ் மனசு வச்சா நடக்கும். போன மேட்ச் போட்ட அதே பவுன்சர்ஸ், ஆஸ்திரேலியன்ஸ் பவுன்சர்ஸ் நல்லா ஆடுவாங்க. பட் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆஸ்திரேலியா அவங்களோட ஓப்பனிங்க கலட்டிட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியால ஓப்பனிங் 7 for 2 நின்னுச்சுன்னா ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அன்லஸ் ஆர் அன்டில் ஆக்சல் உயிர் காந்தாரா மாதிரி அவர்
திடீர்னு எந்திரிச்சு வந்துட்டாருன்னா மேட்ச் மாறும். அவரு எந்திரிக்கல 7-2ன்னா ஆஸ்திரேலியாவை பண்டில் பண்ணலாம். ஆஸ்திரேலியா நார்த் சைட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க இன்ஜுரிஸ்னால. அதான் நானும் சொல்ல வந்தேன். ஆனா மெயின் பிளேயர் கிடையாது. ஸ்டீவ் ஸ்மித் எல்லாம் இருக்காரு, வந்துட்டாரு. பட் ஸ்டில் ஆஸ்திரேலியாட்ட பேட் கமின்ஸ் இல்ல, ஹேசல்வுட் இல்ல அப்படிங்கும் போது உங்களால பேட்டிங்லயும் நீங்க இந்த ஆஸ்திரேலியா டேக் ஆன் பண்ண முடியும். ஜிம்பாப்வே இஸ் நோன் ஃபார் கில்லிங் ஜெயின்ஸ். ஆஸ்திரேலியா இதுக்கு முன்னாடி 1983 தோக்கடிச்சிருக்காங்க. 2007 ஒரு சம்பவம் பண்ணாங்க. திரும்பவும் ஒரு சம்பவம் பண்ண முடியும் கொழும்புல. இதே ஃபயர் ஓமனுக்கு எகென்ஸ்டா ஆடினதை பார்த்துட்டா நான் சில்லறையை சதற விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரியான பெர்ஃபார்மன்ஸ் வித் போத் வித் பேட் அண்ட் பால். நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜிம்பாப்வே இப்படி விளையாடுவாங்கன்னு. ஆஸ்திரேலியாவை உங்களால தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு போங்க. கண்டிப்பா ஆஸ்திரேலியாவை திரும்பவும் அடிக்கலாம். சூப்பர் 8க்கு அவங்களுக்கும் போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஜிம்பாப்வே ஒரு ஹியூஜ் மோட்டிவேஷன்ல வருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சிக்கந்தர் ராசா இருக்காரு. நீங்க கொழும்புல சிக்கந்தர் ராசாவை போட்டு கூட மிடில் ஆர்டர்ஸை நீங்க டேக் ஆன் பண்ணலாம். அப்படின்னு இருக்கும்போது பிரெண்டன் டெய்லர் ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவை டிஃபீட் பண்ண ஒரு பிளேயர் உங்க டீம்ல இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு கண்டிப்பா ஆஸ்திரேலியாவை வின் பண்ணுவாங்க. ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோன்னு நம்ம பேசுவோம். நாளைக்கு இன்னும் 2 மேட்ச் நடக்க இருக்கு. சென்னையில ஒரு மேட்ச் நடக்க இருக்கு. நெதர்லாண்ட்ஸ் யூஎஸ்ஏ ஆடுறாங்க. நாளைக்கு 7 மணிக்கு சென்னையில. 2 அசோசியேட் நேஷன் சென்னையில எப்படி கிரௌடு வருது அப்படிங்கிற அதையும் நம்ம பார்க்கணும். மதியம் 3 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்கு. அது வந்து யாருக்கு எகென்ஸ்டானா கனடா ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். கனடா வர்சஸ் டெல்லியில கனடா வர்சஸ் யுஏஇ நாளைக்கு ஆடுறாங்க இதே ஸ்டேடியம்ல, அருண்ஜேட்லி ஸ்டேடியம்ல. ஸோ நாளைக்கு வந்து ஒரு 2 செட் ஆஃப் அசோசியேட் நேஷன் மேட்சஸ் இருக்கு. ஒரு எக்ஸைட்டிங் மேட்சஸும் ஒன்று இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு 3மே எக்ஸைட்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி அந்த டபுள் சூப்பர் ஓவர் கூட இந்த அசோசியேட் நேஷன் நடுவில் விளையாடுற மேட்ச் கூட நமக்கு போகலாம். சொல்ல முடியாது. கிரிக்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ பார்ப்போம். நாளைக்கு எக்ஸைட்டிங்கான டேவா இருக்கும்னு நம்புறோம். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பேசுவோம். இது வரைக்கும் இத்துடன் இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சைன் ஆஃப் பண்ணிக்கிறது ஹெச்பிடி அண்ட் கீகா. நன்றி, வணக்கம்.